கார்த்திக் பிள்ளை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ ஸ்கூலுக்கு எகென்ஸ்டாக வீடியோ போட்டிங்க. மேக்ஸ் மேம் தட் மேம் கிருத்திகா, ஐ திங்க் கிருத்திகா, எஸ். கிருத்திகா வந்து தப்பானவங்க, ஸ்கூலுக்கு லிங்க்கில் இருக்காங்க, அந்த ஓனர் கூட போட்டிங்க. அப்புறம் ஆஃப்டர் எ ஃபியூ டேஸ் என்ன பண்ணீங்க, ஸ்கூலுக்கு சப்போர்ட்டாக ஸ்ரீமதி ஃபேமிலிக்கு எகென்ஸ்டாக நீங்கள் வீடியோ போட்டீங்க. யூடியூப்னுங்கிற ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் இருந்தால் என்ன வேணாலும் போடலாமா? நீங்கள் போடுறத எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வேஸ்ட்டு. எதுக்கு இவ்வளோ கேவலமாக அந்த பொண்ணு அவங்களுக்கு பிறக்கலை, அவங்களுக்கு இத்தனை ஹஸ்பண்ட் அத்தனை ஹஸ்பண்ட் இதெல்லாம் சொல்கிறதுனால என்ன போகுது? நீங்கள் இதெல்லாம் சொல்லி ஒரு தப்பான நேம் கிரியேட் பண்ணுறதுனால உண்மை வந்து அமுங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நெவர், கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டைமில் வேறு ஏதாவது நல்ல விதமாக யோசிங்க. எல்லாரும் என்ன ட்ராமா பண்ணுறீங்க? ஒரு செத்து போன பொண்ணை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் போடுறீங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்த மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறீங்க. டீச்சர்ஸ் எல்லாம் வராங்களாம், அமைதியாக பதற்றமே இல்லாமல் வருவாங்களாம். யாரோ ஒரு கார்ப்பரேஷனில் ஒரு அனிமலை அதை கூட ரொம்ப ரெஸ்பெக்டாக தூக்கிட்டு போவாங்க. அப்படி பிடிச்சி கையை பிடிச்சி அந்த ஒரு கை மணி கட்டிக்கிட்டு இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகிறீங்களே, எப்படி மனசு வரும்? எல்லாரும் நீங்கள் எல்லாரும் புள்ள பெற்றவங்க தானே, எல்லாரும் லேடிஸ் தானே. ஒரு மனசு பதறாது? பயமாக இருக்காது? எப்படி இப்படி இப்போ மனசாட்சியே இல்லாமல் அந்த பொண்ணை கொன்று அந்த பொண்ணை அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு அலைஞ்சி கடைசியாக கொண்டாந்து ஒரு இடத்துல போட்டு அதுக்கு மட்டும் நல்லா வெல் பிளானடாக கேமரா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து அதை ஒரு இதாக விடுறீங்க ஆதாரத்துக்கு. எப்படி ஒரு 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 கூட இருந்த பொண்ணு, ஹாஸ்டலில் இருந்த பொண்ணு செத்து கிடக்குறா, பதற்றமே இல்லாமல் அமைதியாக வரீங்க? எப்படி எப்படி அது முடியுது? அண்டு ஜபஜீவ பிரியா, ஓகே, அவங்க நேம் அதான் நினைக்கிறேன். நீங்கள் தான் அந்த டைமில் ஹாஸ்டலில் இருந்ததாக சொல்கிறாங்க வார்டனா. நீங்கள் மேபி கிறிஸ்டின் நினைக்கிறேன், ஐ திங்க் நினைக்கிறேன், அது எனக்கு என்னன்னு தெரியாது. கொஞ்சமாச்சும் ஜீசஸ்க்கு பயந்து அந்த உண்மை என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை சொல்லுங்கள். ஏன்னா எல்லா தப்புக்கும் பாவ மன்னிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிவிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு போகிறதுனால நோ யூஸ். புரியுதா? கடவுள் இருப்பான். கடவுள் வந்து எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி இவங்க இந்த அளவுக்கு தவிச்சு நிற்கிறாங்களே ஸ்ரீமதி அம்மா, அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பொண்ணை ஆசையாக வளர்த்து பறி கொடுத்து அந்த பொண்ணு எப்படி செத்துச்சுன்னே தெரியாமல் செத்துப்போன பொண்ணுக்காக நீதி கேட்டு போராடுறாங்கன்னா அந்த பொண்ணு மேலே அவங்க எவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணோட பிரிவை தாங்காமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த அந்த பெயினெல்லாம் சும்மா போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போகவே போகாது. அது எல்லாத்துக்கும் தீராத துன்பத்தை கொடுக்கும். அதனால் உண்மையை தெரிஞ்சவங்க கடவுளுக்கு பயந்து மரியாதையாக வந்து உண்மையை சொல்லுங்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காதீங்க. அது சஸ்டைன் ஆகி ரொம்ப நாள் நிற்காது. ஸ்ரீமதி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையை சொல்லுங்கள். கடவுள் காப்பாற்றுவான். தயவு செஞ்சு வந்து உண்மையை சொல்லுங்கள். அந்த பொண்ணுக்கு நீதியை வாங்கி கொடுங்க. எங்களோட மனசே ஆற மாட்டேங்குது. நீங்கள்லாம் எதுக்கு பயப்பட போகிறீங்க? கடவுளுக்கு பயப்படுற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட எல்லாம் பேசலாம். நீங்களாம் யாருக்குமே பயப்படாத ஜென்மங்கள். அதனால தான் கொலைக்கு மேலே கொலையாக பண்ணுறீங்க. பண்ணுற கொலைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்ரீமதி ஜெயிப்பா. ஸ்ரீமதிக்கான நீதி கிடைக்கும். நீதி கிடைக்கும் பொழுது யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். கோகுல்ராஜ் வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் மாட்டின மாதிரி கொலை பண்ணது ஒருத்தவங்களாக இருக்கலாம், பட் ஹெல்ப் பண்ண எல்லாரும் மாட்டினாங்க. அதே மாதிரி இதை யார் கொலை பண்ணாங்க தெரியாது, ஸ்ரீமதியை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது, பட் கொலைக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்கீங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ அதே மாதிரி கொலை பண்ணவங்களும் மாட்டுவாங்க, கொலைக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருமே மாட்டுவாங்க. அன்னைக்கு கொடுப்பான் கடவுள் தண்டனை. அன்னைக்கு அந்த உண்மையான பெயின் என்னன்னு உணர்வீங்க. கிருத்திகா, நீ எல்லாம் கல்யாணம் ஆகாத பொண்ணு, உனக்கெல்லாம் லைஃப்பில் நிறைய இருக்குது. இன்னும் கல்யாணம், குழந்தைங்க, லைஃபு எவ்வளோதோ இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருந்தால் உன்னை யார் மதிப்பா? உனக்கு யார் ரெஸ்பெக்ட் கொடுப்பா? உன்னை யார் நம்பி கல்யாணம் பண்ணிப்பா? உன் லைஃபே வீணாக்கிட்ட பற்றியா? இதுக்கு தான் நீ படிச்சியா? மேக்ஸ் படித்து சொந்த ஊரை விட்டுட்டு பொழப்புக்காக வேறு ஊர் வந்து வேலை பார்த்து
இந்த மாதிரி ஒரு நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நீ படிச்சியா? ஆ, இதெல்லாம் அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? உன்னையெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணுவான்? எவனும் பண்ண மாட்டான். கிருத்திகா, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நல்லா காது கொடுத்து கேளு. நீ இந்த வீடியோ பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன். லைஃப்னா என்ன கிருத்திகா? இப்போ நீ வாழ்கிறது வாழ்க்கைன்னு நினைக்கிறியா? கொலைக்காரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, கொலைக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வாழ்கிற லைஃப்பில், நல்லா வாழ்கிற காலத்தில் ஒருத்தவங்க கஸ்டடியில் போய் அடிமையாக உக்காந்துருக்கியே, உனக்கு அசிங்கமாக இல்லை? நீ மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அதை தொட்டு இந்த ஆடியோ கேட்கும் பொழுது சொல்லு. உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டோங்கிற அசிங்கம் இல்லை உனக்கு? லைஃப்னா என்ன கிருத்திகா? ஒரு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்காக நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டு வாழ்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நீ பண்ணுறதுக்கு பேர் நீ வாழ்ந்துட்டுருக்கியே, இதுக்கு பேர் வாழ்க்கைன்னு நீ நினைக்கிறியா? உனக்கு கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? உன் கூட பிறந்தவங்க, உன் சொந்தக்காரவங்கெல்லாம் உன்னை எப்படி பார்ப்பாங்க? எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க? உனக்கே அசிங்கமாக இல்லையா? கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்ரீமதி அம்மாவுக்கு தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக கொலை பண்ணுறவங்க மாட்டுவாங்க. நீனும் கண்டிப்பாக ஜெயிலில் தான் போகிற. அது நல்லா தெரிஞ்சு போன விஷயம். அம்மா தாயே ஜெவஜீவ பிரியா, நீ கிருத்திகாவுக்கு மேலே. நீ ஒரு பொண்ணு, அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு காவலுக்கு ஒன்றை போட்டால் நீ செம்மையாக காவ காக்கிற. எல்லா பொண்ணுங்களையும் அருமையாக காவ காக்கிற. ஒவ்வொரு பொண்ணையாக கொண்டு போய் அழைச்சி அழைச்சி கொண்டு போய் விட்டு கொலை பண்ணுறது தான் உன்னோட வேலைன்னு நினைக்கிறேன். எங்கே நீ ஸ்க்ரீன்லேயே வரமாட்டுற? எதுக்காக ஒன்றை மட்டும் விட்டுட்டாங்க? கிருத்திகா ஹரிப்ரியாவை மட்டும் கேஸில் இன்வால்வ் பண்ணிவிட்டு நீ எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்ட. எதுக்காக ஒன்றை விட்டுட்டாங்க? நீ ஏதாவது உளருவாயா? உளறிடுவேன்னு சொல்லிட்டு உன்னை தனியாக பாதுகாத்து வச்சுருக்காங்களா? உனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நீ எல்லாம் இன்கேஸ் நீ கிறிஸ்டினாக இருந்தீன்னா நீ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது ஜீசஸ் கிட்ட கேளு, நீ பண்ண காரியம் சரியா தப்பான்னு கேளு. எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க, பாவ மன்னிப்பு. புரியுதா? இந்த மாதிரி ஒரு பொழப்பு பொழைச்சி இதில் வர காசை வச்சு சாப்பிட்டு செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்கள் உனக்கோ ஹரிப்ரியாவுக்கோ கிருத்திகாவுக்கோ இருந்தால் அந்த எண்ணத்தை அடியோட டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்க்கையில் உருப்பிடவே முடியாது. நீங்கள் எல்லாரும் தீராத நோய்வாய்ப்பட்டு சித்திரவதைப்பட்டு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஸ்ரீமதி அம்மா தவிக்கிறத விட கோடி மடங்கு நீங்கள் தவிச்சு அல்லோல் பட்டு இந்த ஜென்மத்தை கழிப்பீங்க. நீ கண்டிப்பாக போய் நீ ஜெயிலில் தான் நீ போய் இருக்க போகிற. அது தெரிஞ்சு போன விஷயம். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. உன்னையெல்லாம் டீச்சர்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்குது. நீ எல்லாம் கிளாஸ் எடுத்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க? எப்படி உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு தானே, உன் மனசில் எவ்வளோ தெம்பு தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ பெரிய தப்பை அசால்ட்டாக பண்ணியிருப்ப. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? இதுக்கு பேர் லைஃப்னு நினைக்கிறியா? இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை நீ வாழ்கிறதுக்கு நீ வாழாமே நீ இருக்கலாம். அசிங்கமாக இல்லை? நீனும் ஒரு பொண்ணு தானே. உனக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை 5-6 பேர் சேர்ந்து கெடுத்து உன்னை கொலை பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? ஒரு சின்ன பொண்ணை போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீ நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஜர்க்கா நல்லா கறி மீன் தின்னுட்டு ஜாலியாக உட்காந்துருக்க. ஸ்ரீமதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேம்மா. அன்னைக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு அந்த ரூமில் தங்கியிருந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வேண்டுகோள் நான் வைக்கிறேன். அன்னைக்கு என்னம்மா நடந்துச்சு, என்னதான் நடந்துச்சு, அந்த பொண்ணை யாரை அழைச்சிட்டு போனா, என்ன நிலைமையில அழைச்சிட்டு போனாங்க, அவள் சுய நினைவு இல்லாமல் அவளை அழைச்சிட்டு போனாங்களா, என்ன சொல்லி ஏமாற்றி அழைச்சிட்டு போனாங்க, அவள் போகிறப்ப உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா, அவள் போகிறப்ப யார் பார்த்தீங்க, என்ன பொய் சொல்லி ட்ராமா போட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போனாங்க, இது எல்லாமே அங்கே உள்ள உங்களுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். உங்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், இந்த கொலைக்கு துணை போனவங்களுக்கு தெரியும், ஸ்ரீமதிக்கு தெரியும். ஸோ நீங்கள் வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும். உங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, பயமாக இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் கன்வே பண்ணுங்கள். உண்மையை கன்வே பண்ணுறதுக்கு உலகத்தில் 1000 வழி இருக்குது. சரி, ஃபோன் கால் மூலியமாக பண்ண முடியலையா, இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக பண்ண முடியலையா, சரி நம்ம தான் பண்ணோன்னு தெரிஞ்சு போயிடும், உண்மையை சொன்னால் நமக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு பயப்படுறீங்களா?
ஒரு லெட்டரா எழுதி ஸ்ரீமதி வீட்டில் தூக்கி போட்டுட்டு போயிடுங்க, தூக்கி போட்டுட்டு போங்க. அதை படித்து அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ புலம்புறாங்க, அவங்கள பார்க்கும்பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு நமக்கும் கல்யாணம் ஆகும், நமக்கும் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லாம் நம்மளால் தாங்கிக்க முடியுமா? அந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டப்பட்டு துடி துடிச்சு செத்துருப்பா. இல்லை அந்த பொண்ணு துடி துடிக்கிறது உங்கள் காதில் கூட கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த பொண்ணு அழுகுறது, கதறது, டம் டம்னு சவுண்டு கேட்டுச்சுங்கிறது எல்லாமே வீடியோவில் சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுங்கிற உண்மை அங்கே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள். அவங்கள ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள். அந்த அம்மாவோட மன போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க தயவு செஞ்சு.